த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த இன்டர்வியூ. இதுல அவருடைய அந்த சினிமாவில் எப்படி நான் வளர்ந்து வந்தேன், அதே மாதிரி என்னுடைய கேரியரை நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன், ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் கார் ரேஸ், இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றேன், இது போக அரசியல் கூட கரூர் சம்பவம் குறித்தெல்லாம் கூட தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. 1 மணி நேரம் இந்த நேர்காணல்ல ஸ்கிரிப்டட் இல்ல, கையில துண்டு சீட் இல்ல, வீடியோஸ் கட்டிங் இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே ரேண்டமா கொடுத்த ஒரு நேர்காணல் மிகச்சிறப்பாக இருந்துச்சு. அஜித்குமார் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர், ஒரு வதந்தி வந்து சில நாட்களுக்கு முன்பாக கிளம்பிச்சு. அப்ப அஜித்குமார் தன்னுடைய அறிக்கை மூலமாக தெளிவாக சொன்னாரு, என்னுடைய அரசியல் பங்களிப்பு ஒரு இந்திய குடிமகனாக என்னவா இருக்கும் அப்படின்னா வரிசையில் நின்று தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடுறதுதான் உச்சபட்சமாக என்னுடைய அரசியல் பங்களிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு எப்போதும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னாரு. நீ அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைன்னு சொல்ற, நீ எப்போ வாழ போறன்ற கேள்வியை கேட்டு அதோட முற்றுப்புள்ளி வச்சாரு. ரசிகர் மன்றத்தை கலைச்சி எல்லாமே பண்ணி அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ரசிகர்களை உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, இருக்கிறது ஒரு லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ அரசியல்ல என்னுடைய உச்சபட்ச பங்களிப்பு அப்படின்றது ஓட்டு போடுறதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் அஜித்குமார் அவர்கள் 1 மணி நேரம் கையில ஒரு பிட்டு பேப்பர் கூட இல்லாம ஒரு நேர்காணல கொடுக்க முடியுது. ஆனா நாளைக்கு நான் தான் முதலமைச்சராக போறேன், சிஎம் நாற்காலி எனக்காக தான் காத்திருக்குது, இந்த நாட்டை நான் தான் ஆள போறேன்னு சொல்லக்கூடிய விஜய் கட்சி தொடங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல. சரி, அது கூட வேண்டாம், இந்த மாதிரி தனிநபர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு நேர்காணல் அது கூட கொடுக்கல. அவர் பரப்புரை போகிறதா இருக்கட்டும், கூட்டத்துக்கு போறதா இருக்கட்டும், மைக்கெட் நீட்டினாங்கன்னா கேரவன்ல இருந்து கண்ணாடி முடிக்கிறாரு. கரூர் சம்பவத்தை முடிச்சுட்டு திருச்சியில கேட்கறாங்க, சார் 30 பேர் பலியாயிட்டாங்களே என்ன சார் இதான் சொல்லுங்க சார்னா தெரிச்சு அடிச்சு ஓடிட்டாரு. அப்ப பத்திரிகையாளரை சந்திக்க துணிவற்ற இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கூட கொடுக்க முடியாத இந்த நபர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு விஜய். இந்த தற்கொலை, இந்த வெட்டி தலைவருக்கு பின்னாடி ஒரு தற்கொலை கூட்டம், நாளைக்கு இவர் தான் முதலமைச்சராக போறோம், தமிழ்நாட்டை காக்க வந்த ரட்சகன் இவர் தான் சொல்லிட்டு சுத்தி தெரியுது. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி இருக்குதா அப்படின்னு. ஒருத்தனுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே துப்பு இல்லையா, வக்கு இல்லையா, அவனுக்கு முதலமைச்சர் நாற்காலி கேக்குதான்.